வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அயலக தமிழர்களுக்கு கலை பயிற்சிகள் அளிக்க 2 ஆண்டுகளுக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்தான் நம்மை இணைக்கும் தொப்புள் கொடி என்றும் அயலக தமிழர் நாள் விழாவில் பேச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட அயலக தமிழர்கள். சிறந்த பண்பாட்டு தூதர் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் விருதுகளையும் வழங்கினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஜனவரி 17 வேட்புமனு தாக்கல் செய்யும் திமுக. விதிமுறை மீறல்கள் இல்லாமல் தேர்தல் பணியாற்றவும் அறிவுரை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை மறுநாள் மகரவிளக்கு பூஜை. நாளையும் நாளை மறுநாளும் ஸ்பாட் புக்கிங்கில் 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி. பழனி முருகன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். கூட்ட நெரிசலை தவிர்க்க மலைக்கு செல்லும் படிப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றம். பொங்கல் நாட்களில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் எம்பி சு. வெங்கடேசன் குற்றச்சாட்டு. தேதிகளை மாற்றி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தல். பாலக்கோடு அருகே நடுநிலைப் பள்ளியில் பழங்குடியின மாணவிகளை கழிவறை சுத்தம் செய்ய வைத்த கொடூரம். பெற்றோர் அதிர்ச்சி. திருப்பூர் மாவட்டத்தில் மேலும் 31 வங்கதேச நாட்டினர் கைது. பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் போலி ஆதார் கொடுத்து பனியன் நிறுவனங்களில் பணியாற்றி வந்தது கண்டுபிடிப்பு. இன்றுடன் நிறைவடைகிறது சென்னை புத்தக கண்காட்சி. இறுதி நாளில் பல்லாயிரம் பேர் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. சென்னை கோயம்பேடு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் விற்பனை மந்தம். அதிக வரத்தின் காரணமாக கரும்பு விலை கணிசமாக குறைவு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் 67 விழுக்காடு நிறைவு. மீதமுள்ளவர்களுக்கும் வழங்கும் பணி முழுவீச்சில் நடைபெறுவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நெல்லையப்பர் கோயில் காந்திமதி யானை உயிரிழப்பு. எழுந்து கூட நிற்க முடியாமல் தவித்து வந்த யானைக்கு சிகிச்சை அளித்தும் பலனளிக்கவில்லை என கோயில் நிர்வாகம் வேதனை. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பணத்திற்கு பூஜை போட்டு இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் மோசடி என புகார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த போலி சாமியாருடன் அவரது மகனும் கைது. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நாளை தொடங்குகிறது கும்பமேளா. 45 நாட்கள் நடைபெறும் விழாவில் பல லட்சம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்ப்பு. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீயால் இறந்தோர் எண்ணிக்கை 16ஆக உயர்வு. பலத்த காற்று வீசுவதால் தீ வேகமாக பரவும் என அதிகாரிகள் அச்சம்.
ரோபோக்கள் இல்லாத துறையே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தொழில்நுட்பம் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுள்ளது. தொழிற்சாலைகள் தொடங்கி மருத்துவத்துறை வரை ரோபோட்டிக் பயன்பாடு அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரில் நடந்த மின்னணு கண்காட்சியில் இடம்பெற்ற ரோபோ ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. முதியவர்களுக்கு உதவிடும் வகையில் டாம்பாட் நிறுவனம் தயாரித்த குட்டி நாய் போன்ற ரோபோ தான் அது. ஜெனி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ரோபோ நிஜ செல்லப்பிராணி போன்று நம் கட்டளைகளுக்கு ஏற்றவாறு செயல்படும் என்கின்றனர் அதன் தயாரிப்பாளர்கள். தனிமையால் அவதிப்படும் முதியவர்கள், மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், ஞாபக மறதி உள்ளவர்களுக்கு பெரிதும் உதவுமாம் இந்த ஜெனி. தடவி கொடுத்தால் நாம் பாசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற உணர்வு அந்த ரோபோவுக்கு ஏற்படும் வகையில் வாலை ஆட்டும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. 12 வார நாய்க்குட்டியின் செயல்பாடு எப்படி இருக்குமோ அதுபோன்று இந்த ரோபோவின் செயல்பாடுகள் இருக்கும். ஒரு முறை ரீசார்ஜ் செய்தால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்கும் இந்த ரோபோ இந்திய மதிப்பில் 1.25 லட்சம் ரூபாய் விலை கொண்டது. இந்த ரோபோவை சொந்தமாக வாங்குவது மட்டுமின்றி நாட்கள் கணக்கில் வாடகைக்கும் எடுத்துக் கொள்ளலாம். முதுமையில் தவிக்கும் முதியவர்களுக்கு வரப்பிரசாதமாக வந்துள்ளது டாம்பாட் நிறுவனம் தயாரித்த இந்த ஜெனி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் 2026 சட்டசபை தேர்தலுக்காவது எடப்பாடி பழனிசாமி வருவாரா என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சரின் கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமியால் பதில் கூற முடியவில்லை என்றும் பாஜகவின் ஓட்டு வங்கி சேதாரம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தேர்தல் புறக்கணிப்பு என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் என்று தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோற்றவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் தோற்று அவப்பெயர் ஏற்படுவதை தடுக்கவே களத்தில் இறங்கவில்லை என்றும் ஏவா வேலு சாடியுள்ளார். மேலும் தன்னுடைய தேவைக்காக அதிமுகவையே எடப்பாடி பழனிசாமி பலிபீடமாக்கி இருக்கிறார் என்றும் அமைச்சர் ஏவா வேலு விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மதியம் 1 மணி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பகல் 1 மணி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறாங்க? முழுமையான விவரங்கள். லாவண்யா, தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 6 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்கின்றது. அதாவது இன்று பிற்பகல் 1 மணி வரை தமிழகத்தை பொறுத்தவரை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் 5 மாவட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்தது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு தொடரும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.